வணக்கம். பேரன்புக்கும் மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வணக்கம். இலக்கியம் என்பது 8 தொகை 10 பாட்டு, இதெல்லாம் சங்க இலக்கியம் என்று வகுத்து வைத்திருக்கின்றன. இந்த சங்க காலத்தில் அதில் அகப்பாடல்கள் புறப்பாடல்கள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன. அகப்பாடல்கள் பற்றி முற்றிலும் காதலை பற்றியது. காதலி வர சொல்லுகின்ற இடத்திற்கு காதலன் செல்ல மாட்டான். ஆனால் காதலன் வர சொல்கின்ற இடத்திற்கு காதலன் செல்லவில்லை என்றால் காரணம் கேட்டான். 1000 காரணம் கேட்பான். அதுக்கு எனக்கு 17 வயசாக இருக்கும் பொழுது அதில் ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். காதலன் வர சொன்னா இவ போகலை நேரத்துக்கு. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். வெட்டியதால் விழவில்லை, வெட்டாவிட்டால் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன் என்று காரணம் சொல்லுவார். நான் உன்னை காண்பதற்கு வீட்டை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். என் தந்தை வந்து விட்டார். என் தந்தை வந்துவிட்டு இந்த இரவு நேரத்தில் எங்கே செல்கின்றாய் என்று கேட்கின்றார். ஒன்றும் சொல்லாமல் நான் உள்ளே சென்று விட்டேன். அதனால் என்னால் வர முடியவில்லை. அதே மீறிட்டு அவர் உறங்கிய பிறகு நான் மீண்டும் உன்னை காண்பதற்காக வந்தேன். அப்பொழுது வானத்திலிருந்து மழைக்காலம், அது மின்னல் வெட்டியது, பாழும் கிணறு தெரிந்தது. இந்த மின்னல் வெட்டவில்லை என்றால் நான் கிணத்தில் விழுந்திருப்பேன் தெரியாமல். ஆகையினால் வருவதற்கு தாமதமாகவிட்டது. அதையும் தாண்டி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். ஒரு பாம்பை மிரித்து விட்டேன், பெரிய பாம்பு. அந்த பாம்பை பார்த்தா அலண்டு விட்டேன். அந்த பாம்பு செத்த பாம்பு. அது சாகாமல் இருந்தால் என்னை கொன்றிருக்கும். ஆகையினால் வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். வெட்டியதால் விழவில்லை, வெட்டாவிட்டால் விழுந்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன் என்று காதலனிடம் தான் வருகின்ற வராமைக்கு காரணம் சொல்ல வேண்டியிருந்தது அந்த காலத்திலே. இந்த காலத்தில் எப்படி என்று எனக்கு நன்றாக புரியவில்லை. அதே சினிமாவில் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பாங்க. ஜெய்சங்கரும் விஜயலட்சுமியும் நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். வேற எங்க போறேன்? உன்னை தேடிதான் வந்தேன். வேற யார்கிட்ட போறேங்கிற பதில்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பாட்டை எழுதிருக்காங்க அந்த காலத்திலே. நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார்.
உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார்? உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார்? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார்? உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார்? நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன்? உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அருமையான பாட்டு. அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் அதுக்கு பாடும். பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, பொன் வண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத, நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அருமையான ஒரு பாடல்கள். இந்த பாடல்கள் தலைவன் தலைவியை சந்திப்பதற்கான கேள்வி பதில்களோடு கூடிய பாடல்கள். இந்த பாடல்கள் கேட்டு ரசியுங்கள். வணக்கம்.